9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு யூனிட் வந்து சிற்பக்கலைன்ற யூனிட்டில் வந்து பாதி பார்த்தாச்சு. அதாவது பல்லவர்கள், பாண்டியர்கள், அப்புறம் சோழர்கள் கிட்ட தான் பார்த்தாச்சு. இப்போ வந்து விஜயநகர அரசு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த கோபுரங்கள் கட்டதெல்லாம் விஜயநகர அரசு தான். அதுக்கப்புறம் தெலுங்கு, கன்னடா அவங்களில் இருந்தெல்லாம் வந்து சிற்பங்களோட தாக்கம் வந்து உருவானது இவங்கள்ட்ட தான். ஆடை அணிகலனோட சிலை உருவானது. அதுக்கப்புறம் வந்து தூண்களில் வந்து சிற்பத்தூண்கள், அடுத்து குதிரையின் உருவச்சிற்பம், வீரர்கள் வந்து அந்த குதிரை காலை உயர்த்தி இருக்க மாதிரி, அப்புறம் இசைக்கற்றூன், இதெல்லாம் வந்து விஜயநகர அரசு காலத்தில் உருவாச்சு. அடுத்து நாயக்கர்னாலே இந்த திருமலை நாயக்கர் மாலை ஞாபகம் தரணும். ஸோ 1000 கால் மண்டபம் அங்கே வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து அப்படி திருமலை நாயக்கர் மதல்லேருந்து அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடணும். மதுரை மீனாட்சி டெம்பிள், அப்புறம் அப்படி ராமேஸ்வரம், அந்த பெரிய பெரிய கோயில்கள், ராமேஸ்வரம் பெருங்கோயில், அடுத்து திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரமில் இருக்க பெருமாள் கோயில், அப்புறம் திண்டுக்கல் தாடிக்கொம்பில் பெருமாள் கோயில், பேரூர் சிவன், இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது மெயினான கோயில் எல்லாம் கட்டினது நாயக்கர்கள் தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து 1000 கால் மண்டபத்தில் என்ன இருக்குன்னா கண்ணப்பர், குறவன், குரத்தி, ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பம் ஆடை அணிகலன்களோடு இருக்கும். இறந்த மகனை வந்து கையில் சந்திரமதி வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். கோயம்புத்தூரில் தான் பேரூர் சிவன் கோயில் இருக்கும். அதுதான் வந்து நாயக்கர்களின் உச்சநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு எல்லாமே இருக்கும் அப்படின்றாங்க. கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில், அப்புறம் குறவன், குரத்தி, ரதி தேவி சிலைகள்லாம் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பௌத்தம், சமணமில் என்னென்ன இருக்குது? பௌத்தம் வந்து புத்தர் உருவம் அமர்ந்த நின்ற படுத்த நிலையில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சமணம் அப்படின்னு பார்த்தோம்னா சமணமில் அருகக்கடவுள் உருவம், 24 தீர்த்தங்கரர்கள் உருவம் இருக்கும். சமணம் வந்து அளவுக்கு மீறிய உயரம், பருமன் இருக்க சிலைகள்லாம் சமணத்தில் வரும். எங்கெங்கே இருக்குன்னா விழுப்புரம், செஞ்சியில் வந்து திருநாதர் குன்று, ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவம். அதுக்கப்புறம் மதுரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா சமணர்கள் படுக்கைகள்னு இருக்கும். படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்கள். அடுத்து வந்து மலைப்பாறையில் சமண சிற்பங்கள் அதெல்லாம் இருக்குது மதுரை சுற்றி. அடுத்து யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் உள்ளது. வெண்கலம், செயற்கை இலையை வச்சு கடவுள் உருவம், மனித உருவம்லாம் இப்போ உருவாக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஓவிய விதானத்து, உரையறு நெத்திலத்து, மாலை தாமம், அருந்தெழில் அரங்கம், இது புக்கில் ஃப்ரண்ட்லலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதில் வரும்னா சிலப்பதிகாரம், புகார் காண்டம், அரங்கேற்று காடை. அடுத்து ராவண காவியம் எழுதுனது யாருன்னா புலவர் குழந்தை. ராவண காவியம் புலவர் குழந்தை. இது வந்து என்ன வரும்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதை பற்றி இது வந்து தமிழக காண்டத்தோட டிவிஷன்ஸு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரியா? ராவணனை பற்றி நல்லபடியாக சொன்ன நூல் இது. குறிஞ்சின்னா மலை சார்ந்த இடம்ல. ஸோ அருவி வரும். அருவிய முருகியம், ஆர்ப்ப பைங்கிலி, குரங்கினம், மருண்டு. அடுத்து அடுப்பிடி நாற்றமும் அகிலின் நாற்றமும் சோற்றின் குன்றமே. இது ரெண்டும் வந்தால் குறிஞ்சி ராவண காவியத்தில். அடுத்து முல்லைன்னு என்ன வரும்? முல்லைனா காடு. சரியா? அடுத்து பூவு, குயில்லாம் காட்டில் இருக்கும். பூவையும் குயில்களும் தேனும் பாயசை ஆவினம் அணைக்குமால். அடுத்து முதிரை, சாமை, இந்த இதெல்லாம் நடக்கும் விவசாயம். முதிரையும் சாமையும் வரகும் மைமணி குதிரை வாலி குவித்து குன்று என அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சே. அடுத்து பாலை, மன்னிய முது வெயில் வளைப்ப வாய் விரியி வாயே குளருன்றாங்க. வெம்பி போயிடும் தன்னிழல் கண்டே பயப்படும் சென்னாய். அடுத்து கடிக்கமல் மலர்கண்ணி அச்சிறார் படிக்கிற எருதுக்கோடு அண்ண பாலைக்காய் வெடிக்க விட்டு பருந்து அஞ்சிருமை. பாலை பருந்து. ஸோ இதனாலே பாலைன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மருதம், கல்லிடை பிறந்த ஆறுனாலே வந்து மருதம் தான். ஆறும் கரைபுறு குளனும் தோயும். அடுத்து நெல்லினை மருதம் பூக்கும். அடுத்து மறைமலர் குளம். இங்கே ஆறுன்னு வரும், இங்கே குளம்னு வரும். சிறுவன் குளிச்சுட்டு இருப்பான். ஸோ அதில் வந்து யானை குளிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வச்சுன்னா மருதம். பாடலை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்து நெய்தல். அப்படி அதில் வந்து பசிபட ஒருவன் வாட. எப்பவுமே கடல் தான் யாருக்குனாலும் உணவு கொடுப்பாங்க. அம்மான்னு வரும், பசி வரும். பசிபட ஒருவன் வாட வந்து கொடுப்பாங்க. அடுத்து வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகளில் உலர்த்தும் தும்பி மணல், இதெல்லாம் பீச் சைடு. ஸோ நெய்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மீனிங் பார்த்துடலாம். மைவனம் அப்படின்னா மலை நெல். சரியா? முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை. அடுத்து பூஞ்சினை அப்படின்னா பூவுடைய கிளை. சிறைனா இறகு. சாந்தம்னா சந்தனம். பூவைனா நாகனமாய் பறவை. புலம்னா அழகு. அடுத்து கடறு அப்படின்னா காடு. அழகு தான் பொல்லாதது. புலம் அப்படின்னா அழகு. கடறுனா காடு. முக்குலனா குன்றையாம்பல் மூங்கில். புலினா தானிய குவியல். உலைனா ஒரு வகை மான். வாய் விரினா சோர்வல் வாய் குளறுதல். குருளைனா குட்டி. இணைந்துனா துன்புறுதல். இணைந்தாலே ஒரு துன்பம்தான். அடுத்து உயங்குதல் அப்படின்னா வருந்துதல். படிக்கிற நிலத்தில் விழ. படி இருந்தால் அப்படி விழுந்துருவாங்க, நிலத்தில் விழ. கோடு அப்படின்னா கொம்பு.
அடுத்து கல்னா மலை, முருகுனா தேன், மனம், அழகுன்னு 3 அர்த்தம் இருக்குது. தேன், மனம், அழகு. மல்லல் அப்படின்னா வளம். இந்த வளத்துக்காக தான் எல்லாம் மல்லல் கட்டிகிட்டு இருக்காங்க. மல்லல் அப்படின்னா வளம், மல்லல்னா வளம். செருனா வயல், கரிக்குருத்துனா யானை தந்தம், புரைதபனா குற்றமின்றி. இதோட மீனிங் தும்பினா ஒரு வகை வண்டு, துவரைனா துவரம்பருப்பை ஞாபகம் பவளம், மறைனா தாமரை, விசும்புனா வானம், மதியம்னா மதி அப்படின்னா நிலவு. சரியா? அடுத்து ராவண காவியம் வந்து ஒரு காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணா. தும்பி வந்து அலையில் தடவி அதுக்கப்புறம் காற்றில் உலர்த்தும். இது வந்து முழு நிலவை தொடரும் கருமேகத்தின் காட்சிக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. இந்நிலங்குரலை பண்பு தொகை, வெறி ஈனா சொல்லி செயல்படை, கடிமகள்னா உரிச்சொற்றொடர், மலர்கண்ணினா மலரால் ஆன கண்ணி. சரியா? அடுத்து 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து எருது கோடுனா எருதினது கோடு 6ஆம் வேற்றுமை தொகை. கரைபொருள் ஐ வருது 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம்னா உண்மை தொகை. கருமுகில்னா பண்பு தொகை. வருமலைனா வினைத்தொகை. கோர்வை கோவை, இதில் வந்து கோதான் வேர்ச்சொல். கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே சரி. ஸோ இதில் என்ன வருது? கோவை வருது. கோர்வை அப்படின்றதே தப்பான். கோவைன்றது தான் கரெக்டு. கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே. ஆசார கோவைன்னா ஊசியில் நூறு கோத்தான், அந்த மாதிரி. அடுத்து 2ஆம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆசார கோவை, ஊசியில் நூல் கோத்தான்றது இன்னொரு மீனிங். சரியா? கோர்வை தான் இல்லை. அடுத்து 2ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் காப்பியம் எதுனா ராவண காப்பியம். தமிழக காண்டம், இலங்கை காண்டம், இந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம்னு 5 காண்டம் இருக்குது. 3100 பாடல்கள் இருக்குது. தமிழக காண்டம் தான் நமக்கு கொடுத்துருக்குது. பெரியாரின் வேண்டுகோளுக்காக 25 நாளில் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதினாரா குழந்தை. அடுத்து புலவர் குழந்தை. அடுத்து வந்து யாப்பதிகாரம், தொடையதிகாரம், இதுவும் புலவர் குழந்தை. 30 இலக்கண இலக்கிய நூல்கள் எழுதியிருக்காரு. ராமாயணத்தின் எதிர்நிலை மாதிரியாக இருந்த ராவணனை ஹீரோவாக காமிச்சதும் வந்து ராவண காப்பியம் தான். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் பார்க்கலாம்.